ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நம்ம வீட்டில் இருக்க சகல பண பிரச்சனையை சரி செய்ய இந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதுங்க. சிலரது வீட்டுக்குள்ளே எப்போதுமே சண்டையும் சத்தமோ கேட்டுக்கொண்டே இருக்குங்க. மனித வாழ்க்கை அப்படின்னாலே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது. வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையே வரவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க மனிதர்களாகவே இருக்க முடியாதுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு ஏன், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது என்பதற்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. சண்டையும் அழுகுறலும் கேட்கும் வீட்டுக்குள்ள அன்னை மகாலட்சுமி வரமாட்டார் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. நமது பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைக்கு உடனடி பலன் கிடைக்கும் என்று பல்வேறு ஆன்மீக பெரியவர்களும் கூறியிருக்காங்க. சாஸ்திரப்படி கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே மனித பிறவி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடன் பிரச்சனை, குழந்தைகளோட படிப்பு விஷயம், குடும்ப மனஸ்தாபம் அனைத்திற்கும் ஒரே பரிகாரம் செய்தால் போதுங்க. அது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. சிவபெருமான் இந்த பூவுலகோட தந்தையாக பார்க்கப்படுறாரு. சிவ வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். அதனால் சிவ வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ஈசன் கெட்டவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் சிந்தனைகளிலிருந்து கெட்டனவற்றை அழிக்கக்கூடியவருங்க. தென்னாட்டுடைய சிவனை நினைத்து நாம் சில பரிகாரங்களை செய்து மிகப்பெரிய நற்பலன்களை நம்மளால் பெற முடியுங்க. ஆகையால் இந்த பரிகாரத்தை நாம் சிவன் ஆலயத்திற்கு சென்று தாங்க செய்யணும். பரிகாரம் செய்வதற்கு நமக்கு 2 பொருட்கள் மட்டும் தேவைங்க. ஒன்று சர்க்கரை, மற்றொன்று 11 ஊதுபத்தி. சிவலிங்கங்கள் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் தனியாக இருப்பது போல் ஒரு கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்கே செல்லும் முன்பு ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போங்க. நீங்கள் கொண்டு சென்ற சர்க்கரையை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்க. நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு சென்ற ஊதுபத்தியை அங்கேயே சொருகி வைத்து விடுங்க. இது மிகவும் எளிய பரிகாரம் தாங்க. ஆனால் இதை தொடர்ந்து 11 வாரங்கள் செய்யணுங்க. எந்த நாளில் இந்த பரிகாரத்தை தொடங்குறீங்களோ அந்த நாளில் தாங்க செய்யணும். அதாவது ஒரு வாரம் திங்கக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த வாரமும் திங்கக்கிழமை அன்று தாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த வாரம் திங்கக்கிழமை, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படி மாற்றி மாற்றி செய்யக்கூடாதுங்க. 11 வாரமும் திங்கக்கிழமை மட்டும் தாங்க செய்யணும். அது மாதிரி இந்த வாரத்தில் 7 நாட்களில் எந்த நாளை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாங்க. இந்த பரிகாரத்து மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதனை செஞ்சு சிவபெருமான் அருளை முழுமையாக பெற்று நல்வாழ்க்கை வாழுங்க. எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் முழு மனசோடும் முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க அது நமக்கு முழுமையான பலனை தரும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.